ஜனு சொல்லவா? ம். முருங்கைக்காயை வெட்டி கொள்ளவும். நல்லா நீள நீளமா வெட்டிக்கணுமா? வெட்டியாச்சு வெட்டியாச்சு. அது நீளமா தான் வெட்ட முடியும். எப்படா அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா? நான் எப்படியோ நான் தப்பிச்சேன். ஜனு, அடுத்தது தக்காளி கட் பண்ணி கொள்ளவும். தக்காளியா? சின்னதாவா பெருசாவா? அது சொல்லலையே, ஏதோ ஒரு சைஸா கட் பண்ணி வை. பண்ணியாச்சு பண்ணியாச்சு. வெங்காயத்தை எடுத்து உறுத்து கொள்ளவும். ஆ, உரிச்சாச்சு உரிச்சாச்சு. அதை நீல வாக்கில் கட் பண்ணவும். என்ன இவன் இதை மட்டும் நீல வாக்கில கட் பண்ண சொல்லியிருக்கான்? தக்காளி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையா? அடே தக்காளி டேய். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் ஒரு கிஸ் பண்ணவும். நல்லா அழுத்தமா ஒரு கிஸ் பண்ணவும். எது? இதுல போட்டிருக்குடி. அதுல போட்டிருக்கா? ஆமா, கட்டி அணைத்து ஸ்ட்ராங்காக முத்தம் கொடுக்கவும். ஏய், ஐயோ, இருடி இருடி, நான் வேற சேனல் ஓபன் பண்ணிட்டேன். குக்கிங் சேனல்ல இருந்து வெளியில போயிட்டேன். இரு. அடுத்தது என்ன பண்ணணும்? தானோ, அடுப்பு பத்த வச்சியா? அது பத்த வை. நல்ல வேலை சொன்ன. பாத்தியா, இதுக்குதான் நான் பக்கத்துல இருக்கணுங்கிறது. நீ என்னன்னா நீயே தனியா செய்யறங்கிற. அப்புறம் அடுப்பு எரியாம முருங்கா பொரியல் வராதே. ஆமால. அடுத்து என்ன பண்ணணும் போட்டிருக்காங்க? அடுத்ததா, கன்னத்தில் முத்தம் கொடுக்காவிட்டாலும் உதட்டிலாவது கொடுக்கவும்னு போட்டிருக்காங்க. ஏய், இப்போ உனக்கு முருங்கா பொரியல் வேணுமா வேண்டாமா? இருடி, குக்கிங் சேனல் மாறி மாறி போயிடுது. இது யூடியூப் ஒழுங்கா சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. குக்கிங் சேனல் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், எதாவது சேனலோ வருது. ஒழுங்கா பாரு. சொல்றேன். அடுப்பை பத்த வைத்து அதில் கடாயை வைக்கவும். வச்சிட்டேன். ரொம்ப நேரமா கடாய் தான் வெந்துகிட்டு இருக்குது. அப்ப அதுல எண்ணெயை ஊத்தவும். போட்டியா? என்ன போட்டியா? எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? அது போடலையே. இரு வர ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்தவும். ஒரு கரண்டியா? எந்த கரண்டி? ஜல்லி கரண்டி இல்லையா? எந்த கரண்டின்னு சொல்லலையே அந்த தக்காளிவன். அந்த வீடியோ போட்டா ஒழுங்கா போடுங்க. விவரம் எல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன்டா உங்க வீடியோவை பாக்குறோம். ஒழுங்கா வீடியோ போடுங்கடா. ஸ்பூன்ல ஊத்தணுமா எந்த கரண்டியை ஊத்தணும்னு? இது பாரு, என் பொண்டாட்டி திருன்னு முழிக்கிறா. ஏற்கனவே அவளுக்கு முழிக்கவே தெரியாது. ராம், அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்தது நான் சொல்லவா? அடுப்புல என்ன பண்ணும் சொல்லு. அடுப்புல வெங்காயத்தை போடவும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போடவும். போட்டாச்சு. ஒரு தக்காளியை எனக்கு ஊட்டி விடவும். எது? தக்காளி வதங்கணும்னு சொல்லிருக்காங்கடி. வதங்குற வரைக்கும் ஒரு தக்காளி எனக்கு கூட ஒன்னு கூட போர் அடிக்குது. பக்கத்தில் வந்து கொடுக்கவும். கையில் மொபைல் இருப்பதால் வாயில் ஊட்டி விடவும். ராம், போதும். என்னடி? அது அது எப்படி இருக்க? தக்காளி டேஸ்டா இருக்கா? ஸ்வீட்டா இருக்குது. உன் கையில குடுக்கறல்ல, செம்ம ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? அப்ப போதும். ஸ்வீட்டா இருக்குடி, இன்னொன்னு கூட. அது இல்ல, இந்த இப்ப நீ சாப்பிட்டல, அது ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ற. நான் சாப்பிட்டு பாக்குறேன். நிஜமா ஸ்வீட்டா இருக்குதா இல்ல நீ போய் சொல்றியான்னு? ராம், அந்த கிளைண்டோட மெயில் பாத்தியா? அந்த யூகே கிளைண்டோட மெயில் பாத்தியா? எப்ப சர்வர் மூவ் பண்ணுவீங்கன்னு மெயில் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, எப்ப சர்வர் மூவ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்கடா. என்ன ரிப்ளை அனுப்புறது? ப்ராஜெக்ட் உங்களோடது. ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியலையா? நான் எம்டி, என்கிட்டே வந்து கொஸ்டின் கேக்குறீங்க. அதுவும் நான் இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல. கோ மேன். இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா அப்புறம் எப்படி மேனேஜர் சிஓனா ஆகுறது? போங்க, போய் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு டெவலப்மெண்ட் டீம் கேளுங்க. சும்மா எம்டி ரூம்க்கு வராதிங்க. எம்டி தான் உங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்க தான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். தற்குறி மாதிரி எம்டியை வந்து பாத்துட்டு இருக்காதீங்க. புரியுதா மிஸ்டர் விக்கி?
ராம் அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்ததா? அடுத்தது அடுப்ப ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணவா? பின்ன ஆஃப் பண்ண வேண்டியதுதான். என்னப்பா? போடுறி. அடுத்தது முருங்கா போடணும். முருங்காவை போடு. அதான முக்கியம். அது இன்னும் போடலையே, அதை தூக்கி போடு. போட்டாச்சு போட்டாச்சு. அப்புறம் என்ன போடணும்? அப்புறமா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணுமா? எவ்வளவு போடணும்? இரு பாக்குறேன். மிளகாத்தூள் 1 கரண்டி போடவும். போட்டாச்சு போட்டாச்சு. ராம், ஆனா எந்த கரண்டியில போடணும்? நான் கையில வச்சிருக்கிற கரண்டியில போட்டுட்டேன். நீ போடுப்பா. எந்த கரண்டில வேணா போடு. கரண்ட் இல்லன்னா சொல்லு. நான் அந்த ரூம்ல ஒரு பெரிய கரண்ட் ஒண்ணு பார்த்தேன். நல்லா என் மூஞ்சி சைஸ் இருந்தது. அந்த கரண்டி எடுத்துட்டு வரேன். அதுல போடலாம். ஐயோ, அவ்வளவு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. கம்மியா தான் போடணும். கம்மியா தானே? உனக்கு தெரியாதல்லவா? நீ போட்டு விடு. நீதான் சமையல்ல புளியாச்சே. ஷாம்கே சாப்பாடு கொண்டுட்டு போன. அவன்லாம் இன்னும் உயிரோட தானே இருக்கிறான். ஷாம்கா, அது நான் சமைச்சதே இல்ல, நித்யா தான் சமைச்சா. ஒரு நாள் நான் தயிர் சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். என்ன சொன்னா? செமையா இருக்குதுன்னு சொன்னா. அவங்க அம்மா கூட அப்படி செய்ய மாட்டாங்களாம். அப்படி இருக்குதுன்னு சொன்னா. சொல்லுவான். ஒரு நாள் அவனுக்கு இருக்குது. ராம், வேற என்ன போடணும்? வேறயா? அவ்வளவுதான். இப்போ பொரியல் மாதிரி வந்திருக்குதா பாரு. பொரியல் மாதிரி தான் இருக்குது. ஆனா அப்புறம் என்ன, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஜனோ, அது வெந்திருக்குதான்னு பாக்கணுமா? நல்லா வெந்துள்ளதா வேக வைத்துள்ளீர்களா என்று பார்க்கவும். அது இவளை நம்பி எல்லாம் சாப்பிட முடியாது. பாரு ஜானோ, நல்லா வெந்திருக்குதான்னு பாரு. அடுப்பு எரியுதான்னு கீழே பாத்துக்கோ. அப்படியே எரியுது எரியுது. எரியுதா? சரி, அப்ப இரு, நான் அணைச்சிடுறேன். மீரா, மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் முத்திரைகளிட மீனி மெல்ல துடிக்கின்றது. முத்தமினும் செய்து புத்தகத்தில் ஒரு பாதி இதழ் படிக்கின்றது. இனி தேடி எங்கும் உன் வாசலுக்கு வரும் நீல ஆகாயம். இனிமேல் இங்கே உன் கூன் பிறக்க ஏக்கம் தீர்ந்திடும். ராமோர் வாரமா கண்மூடவில்லை உன் ஞாபகமா. தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு அன்பே. பாட்டி பாட்டி, என்னமா பண்ணிட்ட? காய்கறி எல்லாம் வெட்டி நீயே சமையல் முடிச்சிட்டியா? சமையல் செய்யல பாட்டி, சமையல் செய்யல. காய் கட் பண்ணி வச்சேன். லேட் ஆயிடுச்சுமா. அந்த மொத்த மாட்டுல ஒரே சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும். நான் தான் போய் பஞ்சாயத்து பண்ணி விட்டேன். இல்லன்னா அடித்தடி கலவரமாயிருக்கும். ஈஸ்வரா, அது சண்டை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஏன் மண்டை உருண்டுடுச்சு. அவ்வளவு பெரிய சண்டை, எவ்வளவு பெரிய வாய் அந்த மருமகளுக்கு. வாயாது வாய்க்கா தூரம் போகுது. மாப்பிள்ள தம்பி, டீ போடவா? டீ கேட்டு வந்தீங்களோ? என்ன ஏதோ வாசம் அடிக்குதே. என்ன வாசம் அடிக்குதே? என்ன சமைச்சமா? உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. மீரா, உன்னதான் கேக்குறேன். என்ன சமைச்ச? ஒரு என்ன வாசம் வருது? அதுவா? அது வந்து பாட்டி, தக்காளி போட்டு பொரியல். தக்காளி பொரியல். தக்காளில பொரியலா? புதுசா இருக்குதே. எது வீடியோ பார்த்து பண்ணியா? மாப்பிள்ள பண்ண சொன்னிச்சா? போன்ல பாத்தியலோ? குடு, கொஞ்சம் தின்னு பாப்போம். தக்காளி பொரியல் நான் சாப்பிட்டதே இல்ல. தக்காளி பொரியலா? தக்காளி பொரியல் நல்லா இல்ல. அது காரம் நிறைய போட்டுட்டோம். காரமா, ரொம்ப காரமா இருக்குது. அதனால கொட்ட போறேன். ஐயோ, கார அளவு உனக்கு தெரியலையா? என்கிட்ட கேட்டு வந்திருக்கலாம்ல. நான் சண்டை பாதியிலே முடிச்சு விட்டுட்டு வந்திருப்பேன்ல. காரம் அதிகமா போட்டா யார் சாப்பிடுவாங்க? யாரும் சாப்பிட மாட்டாங்களே. ஏற்கனவே உங்க அண்ணனுக்கு ஓவர் கோவம். மூக்கு மேல போய் மூளை வழியா வலி இது கோவம். இதை இன்னும் காரத்தை போட்டா அவனும் சாப்பிட மாட்டான். எனக்கு காரம் ஒத்துக்காது. உங்க அம்மாவும் சாப்பிட மாட்டா. உங்க அப்பா உருட்டுக்கட்டையிலே அடிப்பா என்ன. நீ சமைக்காம ஏன் என் பொண்ணை உள்ள விட்டனு? அது என்ன பண்றது? கொட்டிடு, அங்க போயிட்டு கொட்டிடு, நாய்க்கு கொட்டிடு. மாப்பிள்ள தம்பி, மதியானத்துக்கு இன்னைக்கு காய்கறி சமையல் தான். கார குழம்பு, அப்பளம், ரசம், கோசு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல்.
தம்பி தம்பி ஏதோ வேலையா இருக்குது போல. ஏண்டி குதிரை, அவருக்கு டீ போட்டு குடிச்சியா இல்லையா? கத்திரிக்காய் பொரியல் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கார தள்ளி போட்டு வச்சிருக்க. உன்னை யாரு இந்த சமயக்கட்டு பக்கம் வர சொன்னா? போ, அதை கொண்டு கொட்டு நாய்க்கு. ஏற்கனவே நம்ம வீட்டு நாய்க்கு கோவம் அதிகம். கொண்ட கொட்டு அதுக்கு. சரி பாட்டி. என்ன பொம்பளை பிள்ளையோ இவ. மாமியார் இருந்ததால தப்பிச்சா. மாமியார் இல்லைன்னா என்ன பண்ணுவா? அந்த பிள்ளைக்கு இப்படி சமைச்சு போட்டே சாவடிச்சிருவா. வேம்பண்ண வேம்பண்ண. என்னடா? அண்ணா, காளியன் உங்களை வர சொன்னுச்சு. தோப்பு பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாரும். ஆள்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுண்ணே. ஜோடி வந்துருச்சு. சரி சரி, நீ போ. மாப்பிள்ளை எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உடனே வர முடியாது, 1/2 மணி நேரம் ஆகும். நான் 1/2 மணி நேரத்துல வரேன். போ சரிங்கண்ணா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். போ போ, வரேன். ஸ்வேதா, சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? உங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்குது. அதனால இந்த பேபி அபார்ட் பண்றது பத்தி எல்லாம் யோசிக்க கூட யோசிக்காதீங்க. அது உங்களோட உயிருக்கே ஆபத்தாகும். வெரி டேஞ்சரஸ். சோ அபார்ட் பண்றத பத்தியே யோசிக்காதீங்க. பி கேர்ஃபுல் அண்ட் பி ஹாப்பி. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். செக்அப் டேட் எல்லாம் அதுல போட்டிருக்கேன். கரெக்டா வந்துருங்க. மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சமீர், ஐ நோ யூ பீப்புள் ஆர் ஸ்ட்ராங். பட் நான் சொல்லணும் இல்லையா, சில சமயங்கள நம்மளும் வீக் ஆயிடுவோம். as I said, நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணாம இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அதனால யூ both are nervous, right? அந்த நர்வஸோட நீங்க இருந்தீங்கன்னா it won't work out. So make sure that நீங்க 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் அந்த பேபி நல்ல எண்டிங்கோட இந்த உலகத்துக்கு வரும். ஐ மீன், பேபியோட மூளை கூட நல்லா வளரும். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஓகே ஸ்வேதா, டேக் கேர். see you guys. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானப்பல? உண்மையா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. புரியுதா? உண்மையை மட்டும் சொல்லு. டே காளி, வேம்பண்ண வராரு. அண்ணா வாண்ண, இந்த பஞ்சாயத்து நீ வந்தாதான் முடிவு வரும். வா. என்னடா பஞ்சாயத்து? அண்ணா, இந்த பொண்ணு பையனை லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணும்போது எல்லா இடமும் சுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மனவர்த்தத்துல பிரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பையனா பிடிக்கல, கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்குது. இந்த பரதேசி அந்த பொண்ணை தொந்தரவு பண்றானா. கல்யாணம் பண்ணக்கூடாது தொந்தரவு பண்றான் போல. இதுதான் புகாரு. மத்தத நீ என்னன்னு கேளு. உன் பேர் என்ன பிள்ளை? என் பேரு பிரியா. எந்த தெருவு? மேல தெரு மூக்கம்மா பேத்தி, ராமசாமி பொண்ணு. நாங்க 2 பேரும் 2 வருஷமா காதலிச்சோம். ஆனா இவ எனக்கு உண்மையா இல்ல. நிறைய பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான். நிறைய பொண்ணுங்க கூட பைக்ல போறத நானே பாத்துருக்கிறேன். அது என்னடான்னு கேட்டு சண்டை முத்தி நான் அவனை விட்டு பிரியலான்னு முடிவு எடுத்துட்டேன். எங்க அப்பா எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் அப்பப்ப வந்து நம்ம போட்டோ எல்லாம் எல்லார்ட்டையும் காமிச்சிடுவேன், உன் மாப்பிள்ளை நம்பர் வாங்கி அவருக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன்னு அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். அப்பப்ப என் வீட்டுக்கு வர்றான். என்னடா உன் பேர் என்ன? ராஜா. எந்த தெருவு? கீழே தெரு. அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? பொண்ணு சொன்னா எல்லாம் உண்மையாதான் இருக்கணுமா என்ன? போட அவனுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். என்னையே திருப்பி கேள்வி கேட்க கூடாது. அதுக்குதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டுல, பிடிக்காத அது பின்னாடி என்னடா உனக்கு? அப்படி என்ன உனக்கு? அவ போய் சொல்றா. அவதான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. நான் எப்ப போன் பண்ணாலும் அவளுக்கு வெயிட்டிங். அதனால அவ என்ன பதில் சொல்லி போய் சொல்றா. அவதான் என்ன ஏமாத்தினா, நான் ஏமாத்தல. நான் உன்னை ஏமாத்தல. அவதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போய் என்ன ஏமாத்திட்டு போறா. பணக்காரன் விட்டு பையனை பார்த்து தாலி கட்ட போறா, வாங்கிக்க போறா. பணக்கார பையனை பாக்கணும்னா முன்னே பாத்துப்பாள். அவ இதுக்கு ஒண்ணு பாத்துருக்கா, உன்னை எதுக்கு காதலிச்சிருக்கா? உன்னை விட பணக்காரனே காதலிச்சிருப்பாள்ல. நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. டேய், எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? அவர் நின்னு பேசுறது பொண்ணுங்கிறதுனால, பொண்ணு மேட்டுங்கிறதுனால நின்னு பேசுறாரு. இல்லன்னா மகனை உனக்கு தரிசாக்கிடுவோம். எதுக்கு பேசிட்டு இருக்க? டேய், அவ கூட சேர்ந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கியா? டேய், அவன் கையில இருந்து போன் வாங்குடா. அது உள்ள போட்டோ வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி விடு. எதுக்கு?
எதுக்கு என் போனை கேக்குறீங்க? என் போன்ல எதுவும் இல்ல. அவதான் போய் சொல்றா. அவதான் கல்யாணம் பண்றதுக்காக போய் சொல்றா. நானே ஒரு வாரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது எவ்வளவு தேடிட்டு இருக்கிறா? ஒழுங்கா உன் போனை கொடுத்துரு. போனை நீயே கொடுத்தேனா போட்டோ வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டு போனை திரும்பி கொடுத்துருவோம். ரொம்ப பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு பேசுறதுக்கு போனும் இருக்காது, வாயும் இருக்காது. நீங்க ஏன் உன் பக்கமே பேசுறீங்க? என் பக்கம் நான் பேச மாட்டீங்களா? ஆம்பளை உனக்கு என்னடா நியாயம் இருக்குது? நீ போய் மேய்ச்சிட்டு வருவ ஊரனா? அந்த பிள்ளை பொம்பளை உன்ன மாதிரி அது இருக்காது. உனக்கு என்னடா நியாயம்? ஒழுங்கு மரியாதையா போன்ல நீயே டெலிட் பண்ணிடு. போட்டோ வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு நடே கட்டிக்கிட்டே இரு. அண்ணா இருங்க, நான் பேசுறேன் அவன்கிட்ட. டேய், என்னடா இன்னும் பேசுறாங்கிறீங்க? நான் இழுப்பில தான் பாஸ்வேர்டு சொல்ல போறான். நம்ம டெலிட் பண்ணிட்டு ஆர்டர் அனுப்ப போறோம். என்னத்துக்கிட்ட பேசிக்கிட்டு களி, இதை அவனுக்கு நேரம் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளா இருக்குதுங்க, கை வைக்க வேண்டாம். பொழைச்சு போட்டோம். மச்சான் கொடுத்துருப்பான். இல்ல மச்சான், இவங்க பிளான் பண்ணிருக்கானுங்க. நல்லா பிளான் பண்ணிருக்கானுங்க. ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க. தனியால கூட நின்னு பண்ணல, யோசிச்சு பண்ணிருக்கானுங்க. அந்த அளவுக்கு எப்படி மச்சான்? மச்சி, நீ வழி பண்ணாத. எல்லாம் பக்காவா இருக்குது. எல்லாமே மாட்டிக்கிச்சு. நீ வந்தேனா ஆட்டத்தை போட்டு ஆள அமுக்க வேண்டியதான் பாக்கி. இந்த வாட்டி அமுக்கணும்னு வச்சுக்கோ, அவன் எந்திரிக்கவே கூடாது. அப்படி அமுக்கணும். தண்ணிக்குள்ள பாலம் அமுத்துற மாதிரி இல்ல, தண்ணிக்குள்ள கல்ல போட்ட மாதிரி. அந்த கும்பல் எந்திரிக்கவே கூடாது. இப்ப மட்டும் இல்ல, இந்த மாதிரி காரியத்தை எப்ப செய்யறதுக்கும் அவன் பயப்படணும். நீ எப்ப மாமா வர? கிளம்புறேன்டா. நாளைக்கு நைட் கிளம்புறேன். நான் கிளம்பும் போது உனக்கு மெசேஜ் பண்றேன். அது வரைக்கும் அவனை விடாத. அந்த கும்பலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு மச்சான். நீ எவ்வளவு சீக்கிரமா வரியோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இல்லைன்னா அவங்க கதையை வேற மாதிரி பண்ணிடுவாங்க போல. அது எப்படி பண்ணுவானுங்க? அவன கதையே நான் மாக்கிடுவேன் மச்சான். தெரியும்டா. அடா, லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா இருப்பாரு. நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவாம. நீ ரெடியா இரு, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ராம், இங்க இருக்கியா? மச்சி, நான் அப்புறம் பேசுறேன். என் பொண்டாட்டி வரா, மெசேஜ் பண்ணு. ராம், பாட்டிக்கு தெரியாம முருங்கக்காய் எடுத்துட்டு வந்துட்டேன். பாட்டி கத்திரிக்காய் பொரியல்னு நாய்க்கு கொட்ட சொன்னாங்க. நான் தூக்கிட்டு வந்துட்டேன் உனக்கு. என்ன பார்த்தா நாய் மாதிரி இருக்கா அப்போ? ஆமா, நீ ஆம்பளை நாய்னா நான் பொம்பளை நாய் தானே. வர வர ரொம்ப நல்லா பேச கத்து வச்சிருக்கடி. நல்லா பேசுறேனா? நான் பேசவே மாட்டேங்கிறேன், உன் மட்டும் சொல்றேன். அப்ப பேச மாட்ட, இப்ப நல்லா பேசுற. சரி, இதை சாப்பிடு. பாட்டி கிச்சன்ல ஏதோ வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க, நான் போவா? ஏய், நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? இரு, பாட்டிக்கிட்ட நான் நித்தியம் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். நீ இதை கொண்டு ரூம்ல வை. முட்டுக்கண்ணி, இப்பதான் நீ நம்ம மொழிக்கு வந்திருக்கிற. நீ போ, நான் வரேன். இல்லைன்னா பாட்டிக்கு சந்தேகம் வந்துடும். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஸ்வேதா, இவங்க இந்தியால இருந்து வந்துருக்காங்க. ஆண்டி, உங்க பேர் என்ன? என் பேரு கோவேஸ்வரலாப்பா. எல்லாரும் பேபிமான்னு கூப்பிடுவாங்க. ஸ்வேதா, இவங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆண்டி, உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு பசங்க எல்லாம் வந்து பேரம்பேத்தியே எடுத்துட்டேன்ப்பா. மொத்தம் 3 பசங்க, 2 பேரம்பேத்தின்னு மொத்தம் 6. 6ஐயும் இதோ இந்த கையால தான் வளர்த்தேன். என்ன வளர்ந்துருச்சுங்க. இப்ப என் கையை அதுங்க பிடிக்க மாட்டேங்குதுங்க. என் பிள்ளையும் கை விட்டுட்டான். சரி ஆண்டி, நீங்க இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இவ என் வைஃப் ஸ்வேதா. இவ பிரெக்னெண்டா இருக்கிறா. இவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பாத்துக்கோங்க. கரெக்ட் டைம் தூங்கினாலே அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மி ஆயிடும். அவ சாப்பிட்டுட்டு கரெக்டா நிம்மதியா தூங்குறாளா பாருங்க. அந்த சமயத்துல எந்த சவுண்டும் இல்லாம பாத்துக்கோங்க. ஈவன் காலிங் பெல் கூட ஆஃப் பண்ணிடுங்க. வேற எந்த சத்தமும் இருக்க கூடாது. காரம் இல்லாம சமைக்கணும். நான் உங்களுக்கு என்னென்னலாம் சமைச்சு கொடுக்கணும்னு டெய்லி சொல்லிட்டு போறேன். அந்த மெனு தான் நீங்க அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது இல்லாம உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணாலும் செஞ்சுக்கோங்க. இதை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் காலையில ஆஃபீஸ் போயிடுவேன். நான் 2 பேருக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு நான் கால் பண்றேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு
எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மத்தபடி என்னென்ன பண்ணணும்னு நான் அப்பப்ப உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரூம் கீழே அலாட் பண்ணிருக்கேன். அந்த ரூம்ல உங்க திங்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நீங்க தயங்காம எனக்கு போனும் பண்ணலாம். என் டோரை கூட தட்டலாம். எங்க டோரை தட்டி என்னனாலும் எங்க கிட்ட கேட்கலாம். ஓகேவா? போங்க, ஏதாவது லஞ்ச் சமைங்க. உங்களுக்கு தெரியும்ல பிரெக்னெண்டா இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா எனக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல சப்ஸ்டியூட் ஆகுதான்னு நான் பாத்துக்கிறேன். மத்தபடி நான் அப்பப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். சரி தம்பி. நான் இதுவும் ஆர்டர் போட்டு உங்களை கஷ்டப்படுத்தல. சேச்சா இல்ல தம்பி. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அவ நார்மலா இல்ல. அவளோட ஹெல்த் ரொம்ப சிக்கா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பார்த்து பார்த்து சமைக்க சொல்றேன். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா தம்பி. சரி, அங்க மாதுளம்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. அத ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரி தம்பி. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கோங்க. என் வைஃபை பாத்துக்கோங்க. ஸ்வேதா, இந்த ஆண்டி உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுப்பேன். உனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும். நான் எனக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது உனக்கு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிட்டு வரேன். நல்ல மைல்டான மியூசிக் சிஸ்டமோட நிறைய சாங்ஸ் கேளு. யூ ஃபீல் பெட்டர், யூ ஃபீல் ரிலாக்ஸ். உனக்கு பெட்ஸ் ஏதாவது பிடிக்குமா? பெட்ஸா? டாக் பிடிக்கும். சரி, சார், சிசிடிவி ஆபீஸ்ல இருந்து. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா ரூம்லயும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டியோல இருக்கணும். எல்லா இடத்துலயுமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டோட்டல் 20 இல்லையா? ஆமா சார். சரி, போங்க. இது யார் இது? எதுக்கு வந்தாங்க? சிசிடிவி சர்வேலன்ஸ் வைக்கிறேன் உன் ரூம்ல, நம்ம வீடு ஃபுல்லாவே. ஏன்னா நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு இதேதான் ஞாபகமா இருக்கும். இங்கதான் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் ஆஃபீஸ்ல இருந்து அசஸ் பண்ணி பார்த்துப்பேன். உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். யாருக்கும் கால் பண்ணவும் மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். நம்ம பெட்ரூம்ல கூட சிசிடிவி வைக்கிறேன். திடீர்னு நீ மயங்கிட்டாலோ ஏதாவது ஏதாவது சம்திங் பெக்கூலியரா இருந்துச்சுன்னா நான் பேபி மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். அவங்க ஒண்ணு பாப்பாங்க. ஸ்வேதா, முடிஞ்சளவு ரூம் டோரை லாக் பண்ணாத. டோரை லாக் பண்ணாத. நான் நைட் வந்ததுக்கு அப்புறம் என்ன லாக் பண்ணிக்கலாம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண் மழை இங்கு கொட்டி தேரா, முல்லை இரவுகள் புத்தேறியாது. இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை. ஜான்மா, மாப்பிள்ளை தம்பிங்க. மாப்பிள்ளை தம்பிக்கு டீ போட்டு கொடுத்தியா? அண்ணன் இறங்கி வெட்டிட்டு வர சொல்லியிருக்கிறேன். பாட்டி, அவங்க டீ வேண்டான்ட்டாங்க. ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன். அம்மா எங்க? அம்மா அங்க குப்பமா வீட்டுல இருக்கிறாமா? என்னாச்சு? ஏதாவது வேணுமா? பாட்டி, இதோ என் முதுகுல ஏதோ வலிக்குது. என்னன்னு பாருங்க. முதுகுலையா? காட்டு. எந்த இடத்துல? அது பின்னாடி பிளவுஸ் பக்கத்துல ஒரு மாதிரி எரியுது. அதுவா? யாரோ கடிச்ச மாதிரி இருக்குதே. கடிச்ச தழும்புதான் இது. ரத்தம் வந்துருக்குது. ரத்தம் கட்டி இருக்குது. ஏமா இது? யார் கடிச்சா? கடிச்ச மாதிரி இருக்குதே. நல்ல பல்லு பட்டு இருக்குதே. ரத்தம் கட்டிட்டு இருக்குது பாரு. என்ன மீரா இது? பாட்டி, ஆட்டி, அது அது பூனை. பூனை இருக்குல்ல, நம்ம வீட்டு பூனை. எந்த பூனை? வெள்ளை பூனையா கருப்பு பூனையா? நம்ம வீட்டு பூனை இல்ல, அது பக்கத்து வீட்டு பூனை. அது மாம்பழ கலர்ல இருக்கும்ல. மாம்பழ கலர்லயா? நீ ஊர்ல இல்லாத போய் பக்கத்து வீட்டு பூனை செத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சா? எலி ஏதாவது கடிச்சிருக்குமோ நீ படுத்திருக்கும் போது? ஆமா பாட்டி, அந்த பானைக்குள்ளார இருந்து ஒரு எலி வந்தது. பெரிய பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த எலியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எலிக்கு 2 கால் இருக்குமா பாட்டி? கை 2 கால் 2ன்னு சொல்றாங்க. எலிக்கு 4 கால்லாம் இல்லையா? 2 காலாம், 2 தான் கையா. சரி உட்காரு, மருந்து போடுறேன். ஜானு, பாட்டி என்ன முறைச்சு பாக்குது? இந்த வீட்ல வர வர எலி தொல்லை ரொம்ப தாங்க முடிய மாட்டேங்குது. எலியா? ஏதோ நம்மள பார்த்தே சொல்லுது. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது? ஜானு, நான் குளிக்க போறேன். தண்ணி எடுத்துட்டு வா. சுடு தண்ணி. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. ஏய், இந்த இருக்குதுடி சுடு தண்ணி. இவன் என்ன இப்படி இருக்கா? சுடு தண்ணி எங்க வச்சுட்டு டம்ளர்ல எங்க தண்ணி எடுத்துட்டு போற? கிணத்தடிக்கிறதுக்கு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போறா? ஏன்னா இந்த காலத்து பிள்ளைவோ இப்படி இருக்குதுவோ? அப்பப்பப்பப்பா ஈஸ்வரா. நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கேட்டேன். ஜானு, உங்க ஊர்ல டம்ளர்ல தான் குளிப்பாங்களோ? அந்த டம்ளர்ல உள்ள சுடு தண்ணிய கிணத்துல ஊத்துனா கிணறு ஃபுல்லா சூடாயிடுமோ? எடுத்துட்டு வாடி. மூஞ்சி கழுவிக்கிறேன், எடுத்துட்டு வா. நினைப்பெல்லாம் எங்க வச்சிட்டு இருக்க? முட்டைக்கண்ணி, இவளுக்கு என்ன ஆச்சு? அவ்வளவு ஆசை. முட்டைக்கண்ணி, அந்த தண்ணியாவது கொடுத்துட்டு போவா. ரொம்ப அலையாதடி, உனக்குதான் எல்லாமே. ரொம்ப அலையாத. ஜானு, ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். ம், ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்டி. ம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கியா? உங்க அம்மா வேலை கொடுத்துருக்காங்களா? இல்ல அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கியா? இல்ல சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ராம், என்ன பாட்டி இந்த ரூம்ல தூங்க சொல்லிருக்காங்க. எந்த ரூம்ல? எதுக்கு? நாங்க வர முடியாது. முருங்கைக்காய் எல்லாம் காலிடி. நானே நிறைய சாப்பிட்டுட்டேன். பாட்டி என்ன இங்கதான் படுக்கணும்னு சொல்லிருக்காங்க. 3 நாள் தனியா தான் படுக்கணுமா? பாட்டி தான் கூட படுத்துப்பாங்களாம். ஜானு, ஜானு விளையாடாத. செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். பாட்டி 3 நாள், சில நேரம் 5 நாள் தனியா தான் படுத்துக்கணும்ட்டாங்க. பாட்டி தான் கூட படுத்துப்பாங்களாம். அங்க போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஜானு, ஜானு போய் சொல்லாத. எனக்கு சரி கோவம் வந்துரும். விளையாடாதடி. இதுக்குதான் எனக்கு எல்லா முருங்காவும் கொடுத்தியா? இல்லப்பா, பாட்டி தான் இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி, பாட்டியா முருங்கா சாப்பிட்டுச்சு? பாட்டி முருங்கா கொடுத்தியா? பாட்டி சாப்பிடல. ஜானு, ஜானு பழி வாங்காதடி. இந்த அட்மின் அதை போடணும் 2 முன்னாடிதான் வச்சு செஞ்சுது. இப்போ இவனு சொல்ல கொண்டுட்டு வந்து விட்டுடுச்சு. இன்னும் மறுபடியும் பார்த்தா எந்த ஆரம்பிக்குது. இந்த லூசு மண்டையில போட்டா சரியாயிடும். ஜானு, ஜானு வந்து பாத்துட்டாவது போடி. 5 நிமிஷம் வந்து எட்டி பார்த்துட்டு போடி. இல்ல, பாட்டி பாத்திரம் வளக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நான் இங்க இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க பாத்திரம் வளக்க போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க. பில்லோ பெட்ஜெட்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. நான் வர முடியாதே. ஏய் ஏய், என்ன வந்து பாத்துட்டாவது போடி. ஓ, தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு டம்ளர் தண்ணி குடி. தண்ணியாவது கொடுத்துட்டு போடி. ஜானு, இப்ப நீ இங்க வரலன்னு வச்சுக்கோ, நாங்க வந்துருவேன். நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட்டா? விதிய எழுகையிலே அந்த சாமியும் உறங்கி